என் பேரன் வந்து +2ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டான். ஆனால் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடுது. அவனுக்கு வந்து பிகாம் சீட்டு கிடைக்கணும்ட்டு அப்ளை பண்ணியிருந்தோம் 3 காலேஜில். அதில் 2 காலேஜில் அவனுக்கு வந்துச்சு பிகாம் சீட்டு. ஆனால் அவன் லயோலால தான் போகணும், அந்த லயோலா காலேஜில் தான் எனக்கு வேணும் சொல்லி ரொம்ப சொன்னான். ஆனால் நாங்கள் வந்து இந்த வியாகுல மாதா கிட்ட ரொம்ப ஜபம் பண்ணி ஜபமால சொல்லி ஒப்பு கொடுத்தோம். அவனுக்கு 2வது லிஸ்ட்லேயே லயோலா காலேஜில் அவன் பிகாம் சீட்டு கிடைச்சிருச்சு. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. வாங்க சீக்கிரம் வரவங்க முன்னாடி வாங்க, சாட்சி சொல்லுங்க முன்னாடி வாங்க. ஒரு சாட்சியாக பாடியிருக்கார் ஆண்டவர். இந்த ஐயா காணிக்கப்பாளர் வந்து எனக்கு தெரியும். எப்படியா வந்து ஒரு இடத்துல என்னைய காப்பாற்றிருக்காரு காணிக்கப்பாளர். அவருக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு தப்பு பண்ணேன், அதுலேருந்து என்னைய காணிக்கப்பாளர் என்னை காப்பாற்றிருக்காரு. பெரியப்பாளர் பங்குப்பாளர் நக்கல்னா எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு அந்த நக்கல்ல எனக்கு எங்கே போனாலும் கொடுத்துருக்கு. அந்த நக்கலுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அவருக்கு என்னைக்கும் நான் அவருக்காண்டி சாட்சியாக இருப்பேன். இந்த ஊழியத்தை விட மாட்டேன். அந்த நக்கலையே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நன்றி. கடன் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நற்கனை பற்றி தெரிந்து கொள்ள இந்த நாள் உதவிகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி. நான் வந்து வியாகுல மாதாக்கிட்ட மெழுகுவர்த்தி ஏற்றி ட்ரை பண்ணேன். 11ஆம் வகுப்புல நான் 375 மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் தேர்ச்சி பெற்று அதுக்காக வியாகுல மாதாக்கு நன்றி சொல்லுவேன். நம்முடைய சிசுபவன் குழந்தை இதோ இந்த 11ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார். மீண்டும் கரம் கட்டி இயேசுவுக்கு புகழ் செல்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எப்போதுமே நினைச்சிட்டே வரணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து எனக்கு கூப்பிட்டா, சிஸ்டர் எங்களோட துணைக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால அவங்களோட வந்தேன். நான் சாட்சி சொல்லணும். அவள் செகண்ட்ல பாஸ் பண்ணிடல, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாஸ் பண்ணியிருக்கா. அவ்வளோதான் அவள் படிக்க மாட்டா. ஆனால் அந்த செகண்ட்லேயே பாஸ் பண்ணிச்சிருச்சு. அதனால கூட எனக்கு இந்த பூசை பார்த்த உடனே இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு நினைச்சிட்டேன். மேலும் விண்ணுலகத்தில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த பூசையில இந்த பங்குல எப்போதுமே நினைக்கிறது மண்ணோட்டத்திலே இந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறோம். விண்ணுலகத்தை புரிஞ்சிருக்கிற மாதிரி இங்கேயும் ஆண்டோடு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிற மாதிரியே தெரியும். மேலும் இந்த கோயிலை பார்த்தா கூட கோயில் வரும்போது அந்த கீழத்தை பார்த்தோட எனக்கு வந்து இந்த விண்ணுலகத்தை மண்ணோட்டி ஒன்று இணைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் சந்தோஷப்படுறேன். வியாகரமான தாய் கோயிலை பார்த்து ரொம்ப சொல்ல சொல்கிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. வேற இருக்கீங்களா? சரி, அடுத்த முறை தைரியமா வாங்க. இன்னும் நிறைய சாட்சி இருக்குது, சொல்ல மாட்டேங்க. சரியா? எனக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு நன்மை கிடைச்சிருக்குது. லீமாமா நம்ம சொல்லணும்னு நினைச்சாங்க. நான் லீமா சொல்லையா எவ்வளோ பெரிய புதுமை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. எங்ககிட்ட சொன்னேன், இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்க? வாங்க, தைரியமா வாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குல்ல, வாங்க. போன மாதம் 15ஆம் தேதி இவங்களுக்கு ஆப்ரேஷன் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு 16ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து வேலை ஆகிட்டு நான் 15ஆம் தேதி எங்களுக்கு வெட்டி ஃபாதருக்கு சொன்னேன். இந்த மாதிரி அவங்க இந்துக்களை தான் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நாளைக்கு நடக்கணும் அப்படின்றா நான் ஜெபிக்கிற மாதிரி அவன் ஃபாதர் சொன்னார், எதையும் கவலைப்படாத, நல்லபடியாக போ, அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடத்தினார். தேடிக்குள்ள கொண்டு போயிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இந்த பிள்ளைய எல்லாம் இது பண்ணிட்டாங்க. பண்ணி தேட்டரில் கொண்டு பார்த்து கேமரா எடுத்தப்போ வயிற்றுல அந்த கட்டி இல்லை, அந்த கட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வந்து பாதம் கட்டி இல்லை, சந்தோஷமான செய்தி அது. நீ உடனே சாட்சி சொல்ல அவங்க கொடுத்து அடுத்த மாதம் நான் தான் கடவுளை நினைச்சு சொல்றேன். தேங்க்யூ.
மிக அற்புதமான ஒரு புதுமை. மாதாக்கு வேண்டி வயிற்றுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கட்டி மறைஞ்சிச்சு. இதுதான் மாதா நமக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு நன்மை. ஆகவே யாருக்கெல்லாம் மாதிரி தேவையோ உருக்கமா வாங்க. நான் தான் சொன்னேன், நீங்க மாதாவுடைய 7 பேர ஜெபமாலை அழகா இங்க எழுதி வச்சிருக்கு. முட்டி போட்டு கண்ணீர் விட்டு இந்த கண்ணீர் ஜெபமாலைய ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். சரியா? கண்ணீர் ஜெபமாலை முன்னாடி இருக்கு, அதை படிச்சு மாதாவுக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபியில நிறைய முட்டி போட்டு நல்லா ஜெபிக்கிறான், கண்டிப்பா கிடைக்கும். கண்ணீர் விட்டு அந்த பேரை தாய் நமக்காக ஜெபிக்கும் பொழுது, நாம் கண்ணீர் விடும் பொழுது நம் கண்ணீரை துடைப்பாத நம்பிக்கையோடு அன்னையிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து சார்ந்து பகர அன்புடன் நான் அழைக்கிறேன்.